அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். அரசு கல்லூரி செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 8000 ரூபாய் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தற்போது ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வரும் பட்ஜெட்டில் இது குறித்தான அறிவிப்பு வெளியாகும் என்ற தகவலும் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அர்ச்சனி வணக்கம். தமிழக பட்ஜெட் 5ஆம் தேதி கூடி அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்த பட்ஜெட்டில் பெரும் எதிர்பார்ப்புகள் வந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், தாவேக அரசு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஆட்சி பிடித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் வகுக்கக்கூடிய முதல் பட்ஜெட் என்பதால் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்திருக்கின்றது. எனவே இந்த பட்ஜெட்டிலே என்னென்ன விஷயங்களை வெளியிட இருக்கிறார்கள் என்று விசாரிக்கும் போது பல்வேறு முக்கிய தகவல்கள் கிடைக்கின்றது. குறிப்பாக அரசு பள்ளியில் படித்துவிட்டு அரசு கல்லூரியில் சென்று சேரக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம், புத்தாடை உள்ளிட்ட பல்வேறு செலவுகள் இருக்கின்றது. அவர்கள் பெரும்பாலும் வசதியற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், இயல்பில் அதிக வசதி இல்லாதவர்கள் தான் அரசு பள்ளிகளிலே படிக்க வைக்கக்கூடிய சூழல் தற்போது இருக்கின்றது. அதே போல அரசு கல்லூரிகளை நோக்கி செல்பவர்களும் பெரும்பாலும் வசதி குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை முதலாம் ஆண்டு கொண்டு போய் சேர்க்கும் போது புத்தகம் வாங்குவதற்கும், பை, அதே போன்ற துணி போன்றவற்றை வாங்கி கொடுப்பதற்கும் அந்த பெற்றோர் மிகுந்த சிரமப்படுகிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த சுமையை குறைப்பதற்காக ஒரு 8000 ரூபாய் பணம் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் அதை இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பார்கள் என்றும் நமக்கு ஒரு தகவலாக கிடைக்கின்றது. எனவே அந்த கல்லூரி சேரும் போது அந்த பெற்றோருக்கு ஒரு 8000 ரூபாய் கிடைக்கும் போது அதை வைத்து அந்த புது கல்லூரியில் சேருவதற்கு தேவையான விஷயங்களை, ஆவணங்கள், நோட்டு புத்தகங்கள், என்னென்ன விஷயங்கள் வேண்டுமோ அவற்றை எல்லாம் வாங்கிக் கொள்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பட்ஜெட்டிலே பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளை வைத்து பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட இருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக சத்துணவு முறையில் கூட சில மாற்றங்களை கொண்டு வர பள்ளிக்கல்வித்துறை, சமூக நலத்துறை இணைந்து டிஸ்கஷன் தொடர்ந்து அதற்கான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. எனவே இந்த பட்ஜெட்டில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு அதிகமான நலத்திட்ட உதவிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.